டிவிகே பற்றி தப்பாக பேசினார். இது மாதிரி மாநாடு போட்டிருக்காங்க, அங்கே தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, எல்லாம் பற்றி பேசினார். நான் மன உடைச்சல் தான் இதெல்லாம். அப்போல்லாம் அவர் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு வந்தாருன்னா அதை மட்டும் தான் பேசணும். அவர் அதை விட்டுட்டு எதுக்கு டிவிகேக்கு போறீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு திமுக தலைவர் பேசினார். மதுரையில ஒரு எம்பி இருக்காரு, ஹிந்து பாரத் சேனா விநாயகர் சதுர்த்தி பொதுக்கூட்டத்தில் தாவேகா விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக அந்த அமைப்பினரே வாக்குவாதம் செய்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் ஹிந்து பாரத் சேனா அமைப்பின் மூலம் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை விதர்ச்சன விழா மற்றும் நிறைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் என்பவர் பேசுகையில், மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து அவதூறாக பரப்பும் வகையில் தண்ணீர் இல்லை என பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் குறித்தும் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஹிந்து பாரத் சேனா அமைப்பை சேர்ந்த பாரத் என்பவர் மற்றும் அவருடன் சில இளைஞர்கள் சேர்ந்து மேடைக்கு முன்பு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் இளைஞர்களை சமாதானம் செய்து வெளியே அனுப்பியுள்ளனர். ஆத்திரமடைந்த இளைஞர்கள் டிவிகே என கோஷமிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். ஒரு திமுக தலைவர் பேசினார். மதுரையில ஒரு எம்பி இருக்காரு, ஒருத்தர் சொன்னா ஒரு இன்ச்சு ஹிந்து வரை இங்க கம்யூனிசம் வளராது. கனிமொழியக்க திருப்பதி கோயில்ல உண்டியல் வச்சிருக்கான், உண்டியலை சுத்தி துப்பாக்கி எந்திரத்துடன் காவலர் இருக்கிறாங்க. எந்திர துப்பாக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருக்கோம். அதில் வந்து ரவிச்சந்திரனோட சிவநாயகர் வந்து பேசினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பேசாமல் பார்த்தீங்கன்னா டிவிகேவை பற்றி தப்பாக பேசினார். இது மாதிரி மாநாடு போட்டிருக்காங்க, அங்கே தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, எல்லாம் பற்றி பேசினார். நான் மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்துச்சு. ஆனால் அவர் வந்து இங்கே ஒரு பொய்யான ஒரு இதை வந்து பரப்பிட்டு இருக்காரு. இந்து பாரத் சேனலில் எத்தனை வருஷமாக நீங்கள் செலவு வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 13 வருஷமாக செலவு வச்சுட்டு இருக்கோம். நான் இப்போ எதனால் நீங்கள் ஸ்டேஜுக்கிட்ட சண்டை போட்டீங்க? நாங்கள் அவர் வந்ததுலேருந்து அமைதியாக தான் உட்காந்துருந்தோம். அவர் வந்தார், சரி பேசினாருன்னு சரி இருந்தால் அமைதியாக இருந்தோம். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தார். அதனால தான் நான் வந்து கோவப்பட்டது. உங்கள் பொறுப்பாளர் என்ன சொன்னாருங்க? இதுக்கு பொறுப்பாளர் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலை இருக்குன்னு தான் இருங்க, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரணும், நம்ம மூஞ்சிக்கு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போங்க, கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து செலவு வச்சுருக்கீங்க? எந்த ஏரியா? பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நொச்சிப்பாளைய பிரிவில் செலவு வச்சுருக்கோங்க. 14 வருஷமாக வச்சுருக்கோம். அதில் தான் வருஷமாக வந்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ டிவிகே பேசுனது எப்படி? மன உடைச்சல் தான் இதெல்லாம். அப்போல்லாம் அவர் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு வந்தாருன்னா அதை மட்டும் தான் பேசணும். அவர் அதை விட்டுட்டு எதுக்கு டிவிகேக்கு போறீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து இப்போ இந்துக்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் பார்க்குறாங்க. இதில் வந்து டிவிகே பேசுறது தப்புனா, நாங்கள் எல்லாம் பசங்க முஸ்லீம் இந்து எல்லாம் சேர்ந்து தான் செலவு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்துங்கிறதுனால தான் வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு டிவிகே வந்து தப்பாக பேசுறது ரொம்ப தப்புன்னு ஆகும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.